தலைவர் அவர்களை அன்போடு அதனை ஒரு வித்தியாசமான முறையில் உலகத்திலே முதல் மகாத்மா காந்திக்கு பிற்பாடு ஈழ விடுதலை போராட்டத்தின் வரலாற்றில் தன்னுயிரை நீராகாரம் கூட அருந்தாது உயிர் தியாகம் இருந்து இந்த மண்ணுக்காக அர்ப்பணித்த ஒரு ஒப்பற்ற மாவீரன் தியாக தீபம் திலீபன் அவர்கள் 1987 ஆண்டு இந்திய ராணுவம் இந்த மண்ணிலே இருந்த பொழுது, இந்திய ராணுவம் இருக்கின்ற பொழுதே இலங்கை அரசினால் பாடசாலைகளில் இருக்கின்ற ராணுவ முகாம்களை அகற்ற வேண்டும், அதீதமாக மேற்கொள்ளப்படுகிற சிங்கள குடியேற்றங்கள் நீக்கப்பட வேண்டும், உடனடியான ஒரு இயல்பு வாழ்க்கை ஏற்படுத்தப்பட வேண்டும், மக்களுடைய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட தீர்வுகள் முன்வைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு குறைந்தபட்சமான 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து திலீபன் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். அவருடைய அந்த உண்ணாவிரதம் நல்லூர் வீதியிலே வடக்கு வீதி ஆரம்பிக்கப்பட்டு 12 நாட்கள் அவர் இருந்த உண்ணாவிரதம் இந்த மண்ணிலே தன்னை அர்ப்பணிக்கிற அளவுக்கு இந்த ஒரு வரலாற்று தடத்தை இந்த மண்ணிலே உருவாக்கி இருந்தது. 86ஆம் ஆண்டு இறுதிகளில் வடமராட்சியில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் லிபரேஷன் தாக்குதல்கள், இலங்கை அரசு மீது மேற்கொண்ட தாக்குதல்களை தொடர்ந்து நடந்த முதலாவது கரும்புலி தாக்குதலில் திணறிப்போன அரசு இந்திய படைகளை எடுத்து இலங்கையிலே இறக்கிய காலத்தில் இந்திய படைகளும் இலங்கையிலே வந்து எங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் அந்த அக்கறைகளையும் கொண்டிருக்காத பொழுது, அவர்கள் இங்கே இருக்கின்ற பொழுதே எம்மீதான சகல வகையான ஆக்கிரமிப்புகளும் திணிப்புகளும் மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறான ஒரு காலகட்டத்தில் தான் யாழ்ப்பாணத்திலே திலீபன் அவர்களும், மட்டக்களப்பிலே கிருபா அவர்களும், மன்னாரிலே திருச்செல்வம் அவர்களும், இவ்வாறு முல்லைத்தீவிலே தினேஷ், இவ்வாறு பலரும் பல இடங்களிலே தங்களுடைய இந்த திலீபன் அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டத்திற்கான ஆதரவோடு தளங்களிலே இறங்கியிருந்தார்கள். இந்திய அரசு காணாமல் இருந்தது. அப்பொழுது இருந்த இந்திய தூதராக இருந்த டிக்சிட் அவர்கள் இதனை ஒரு ஏளன பார்வையோடு பார்த்ததும் அவருடைய உயிரிழப்புக்கு ஒரு காரணமாக இருந்தது. அந்த காலகட்டம் எங்களை பொறுத்தவரை இந்த திலீபனுடைய உயிரிழப்பிலே இந்தியாவும் ஒரு பெரிய பங்கை வகித்திருந்தது. அதே நேரம் இலங்கை அரசும் அதனை கொச்சைப்படுத்தும் அளவிலே நடந்து கொண்டது. உலகத்துக்கு உண்ணாவிரதத்தையும், உலகத்துக்கான ஒரு சத்தியாகிரக போராட்டத்தையும், உலகத்துக்கான ஒரு ஜனநாயக வழியான போராட்டத்தையும் காட்டிய இந்தியா இலங்கையிலே திலீபனுடைய போராட்டத்தை மாற்று வழியிலே அல்லது ஒரு தரம் குறைந்த நிலையிலே பார்த்த காரணத்தால் அந்த ஒரு அநியாயமான உயிரிழப்பை நாங்கள் சந்திக்க நேர்ந்தது. தமிழர்களுடைய மனங்களிலே திலீபன் அவர்கள் என்றும் மறக்க முடியாத ஒரு நிலையான மாவீரனாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யாழ்ப்பாண கோட்டையிலே இராணுவம் இருக்கிற பொழுது அந்த கோட்டையின் முன்னிலே 87ஆம் ஆண்டு திலீபன் பேசிய பேச்சு, இந்த கோட்டை யாருடைய கையிலே வருகிறதோ, இது ஒரு காலத்தில் ஒல்லாந்தர் கட்டியிருந்தார்கள், இப்பொழுது சிங்களவர்கள் ஆளுகிறார்கள், இந்த கோட்டையிலே தமிழர்கள் இருக்கிற காலம் மாறுகிற பொழுதுதான் தமிழருடைய சுதந்திரம் என்று அவர் பேசியிருந்தார். அதே போல அவர் இறக்கும் தருவாயில் கூட சொல்லியிருந்தார், நான் வானத்திலே இருக்கின்ற 650 போராளிகளோடு நானும் ஒருவனாக இந்த மண்ணினுடைய விடுதலையை நான் என் கண்களால் ஆத்மாவாக பார்க்கிற ஒரு காலம் வரும் என்று. அதே போலதான் அவரை அந்த காலத்திலே 650 போராளிகள் தான் வீரச்சாவி அடைந்திருந்தார்கள். அதற்கு பிற்பாடு இன்று 60,000க்கும் மேற்பட்ட போராளிகளை இழந்து இந்த மண் ஒரு உன்னதமான வரலாற்று அடையாளங்களை கொண்டிருக்கிறது. தியாக தீபம் திலீபன் அவர்கள் ஒரு உன்னதமான போராளி. யாழ்ப்பாண மண்ணின் விரும்பிராயிலே அவதரித்த ஊரடவிலே
ராசையா என்பவருடைய பார்த்திபனாக அவதரித்தவர். மிக முக்கியமாக இந்த மண்ணினுடைய வரலாற்று தரங்களில் ஒரு அடையாளத்தை தந்தவர். அவருக்கு பிற்பாடு கூட இந்திய படைகள் இந்த மண்ணில் இருந்த பொழுது அன்னை பூபதி அவர்கள் யுத்த நிறுத்தம் செய்ய வேண்டும், விடுதலை புலிகளோடு இந்திய அரசு பேச வேண்டும் என்ற ஒரு சாதாரண 2 கோரிக்கைகளை முன்வைத்து அவரும் 1 மாத காலம் இருந்து உண்ணாவிரதம் இருந்து உயிரிழந்திருந்தார். அவை இந்த உயிரிழப்புகள் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஜனநாயக ரீதியாகவும் விட்டுக் கொடுப்போடும் பல தடவைகள் எங்களுடைய முயற்சிகளை உலகத்துக்கு முன்வைத்திருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஆயுதங்களை மட்டும்தான் நாங்கள் கருத்தில் எடுத்தவர்கள் அல்ல, அகிம்சை வழியிலும் யதார்த்தமான செயல்பாடுகளுக்கூடாகவும் கூட உலகத்திலே நாங்கள் போராடி இருக்கிறோம். அதற்கான பல விட்டுக் கொடுப்புகளை முன்வைத்திருக்கிறோம். அதே போல் ஒரு காலம்தான் இந்த காலமும் யதார்த்தபூர்வமாக எவ்வளவு தூரத்துக்கு விட்டுக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தமிழர்கள் தங்களுடைய இயல்பு நிலைகளை விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு சரியான காலகட்டத்தை பயன்படுத்தி இலங்கை அரசு இதனை இந்த காலகட்டத்தில் சரியான தீர்வை முன்வைக்க தவறினால் அது கூட திலீபன் விட்டு சொன்ன வார்த்தைகள் போல மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், சுதந்திர தமிழீழம் மலரட்டும் என்ற வார்த்தைகளுக்கு அது சரியான அத்திவாரத்தை இட்டுவிடும் என்பதை இலங்கை அரசு உணர வேண்டும் என்று நிறைவு செய்கிறேன். அப்படியே இருக்கட்டும், பட்டி போட்டு போட்டு சுந்தர் சார் என்ன அடி போட்டு இப்ப நிறுத்தலாம்.